ஹாய் வணக்கம். இன்றைக்கி சுரக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. சுத்தமான செக்கெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். செக்கு நல்லெண்ணெய் அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு காரத்துக்கு தேவையான 4 மிளகாய், 2-4 பூண்டு பல், ஒரு சிறு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வர கொத்தமல்லி இருந்தாலும் ஓகே. அதை லைட்டாக போட்டு அதில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா சுரக்காய் நல்லா வதங்கட்டும். அப்புறம் இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் வறுக்கும்போது லைட்டாக வர கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த சுரக்காய் ஒரு சிலருக்கு சேராது, சளி பிடிக்கும். அதனால் அதோட கொஞ்சம் வர கொத்தமல்லி போட்டுக்கிட்டிங்கன்னா அது சளியை கட்டுப்படுத்தும். அதனால் அதை போட்டு நல்லா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சுரக்காய் நல்லா வதங்கியாச்சு. இதோட கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக கொஞ்சம் புளி, சிறு அளவு புளி இதில் போட்டு நல்லா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கடலப்பருப்பு அதிகம் போட்டாலும் நல்லா இருக்காது, மதப்பாக இருக்கும். அதனால் அந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டோடனே லைட்டாக தேங்காய் ஒரு கால் மூடி இருந்தால் போதும். நல்லா பொடியை திருகி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்து அந்த சுரக்காய் வதக்கி வச்சுக்கோங்க இல்லையா, நல்லா அது சுரக்காய் நல்லா வதங்கணும். அதே பார்த்தா தெரியும், சுரக்காய் சீக்கிரம் எதுவுமே வெந்துடும், வதங்கிடும். இப்போ எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. எல்லாம் சேர்த்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு நைஸாக ஒரு அடி அடிச்சுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டா சுரக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான். சுரக்காய் சட்னி ரெடி. வடசட்டி சின்ன வானல் வடசட்டி வச்சு ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தால் சுரக்காய் சட்னி ரெடி.